வேற எந்த ஒரு தேசிய கட்சியோ வேற கட்சிகளோ, அதாவது நம்முடைய கொள்கைக்கு மாறாக, திராவிட கொள்கைக்கு மாறாக ஒரு கட்சி வர வாய்ப்பில்லை. இப்போதைக்கு திமுக அதிமுக ரெண்டுக்குள்ளதான் அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றாரு. எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிச்சு இருக்கும்போது மொரீஷியஸ்ல இருந்து அவருக்கு அழைப்பு, இந்திய பிரதிநிதியாக இவர் அழைக்கப்படும். இந்தியாவுல எத்தனை பேர் தலைவர்கள் இருக்காங்க, தமிழகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, இருந்தாலும் அந்த மொரீஷியஸ் பிரதமர் ராம்கோலம் இவரை அழைத்திருக்கிறார். இவர் அங்க போய் இந்தியா பிரதிநிதியாக அவர்களுடைய சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டார். போன எபிசோட்ல நம்ம பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிச்சது பற்றி பார்த்தோம். அதுல ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விளைவு என்னன்னா, காங்கிரஸ் சுத்தமா தமிழ்நாட்டை விட்டு காலியாயிடுச்சு. எப்படி? அப்போ காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸும் சேர்ந்து நின்று, ரெண்டு காங்கிரஸும் சேர்ந்து அதிமுக திமுக மும்முனை தாக்குதல் மாதிரி நடத்துறாங்க. அப்படி நடத்தும் போது இந்த காங்கிரஸ் படுதோல்வி அடையுது. அது படுதோல்வி அடையுது. திமுக ஏதோ பிழைச்சுக்கிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுல காங்கிரஸே கிடையாது. பாண்டிச்சேரியில இல்லைன்னா அடுத்து இங்க அதனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தாக்கம் தானே இங்க வரும். காங்கிரஸ் கம்ப்ளீட்டா கிடையாது. இப்ப என்ஆர் காங்கிரஸ் அது இதுன்ற பேர்ல ஏதோ ஒரு லோக்கல் காங்கிரஸ் எல்லாம் வந்திருக்குன்னு வைங்க, அதையும் கூட்டணி சேர்ந்து 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 இப்ப உள்ள மத்தியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதை கலைச்சு ஒரு மாதிரி அவங்களுடைய வேலையே இந்த ஆட்டையை கலைச்சு விடுறாங்க. அந்த மாதிரி செய்துட்டாங்க. ஆனா அப்பவே காங்கிரஸ அப்படியே காலி பண்ணிட்டாங்க. இனி தமிழ்நாட்டுக்குள்ள இந்திரா காங்கிரஸோ அல்லது காமராஜ் காங்கிரஸோ அல்லது காங்கிரஸ்ன்ற பேர்ல வேற எந்த ஒரு கட்சியும் நிக்க முடியாது. இருந்தா ரெண்டே ரெண்டு தான், திமுக அதிமுக. அந்த அளவுக்கு உறுதியாயிருச்சு. அது ஒரு பக்க விளைவு. எம்ஜிஆர் அப்படி எதிர்பார்க்கல. எம்ஜிஆர் காங்கிரஸ் இருக்கணும்னு தான் நினைச்சாரு. அவர் காங்கிரஸ் ரொம்ப மதிச்சாரு. அவர் ஆரம்பத்துல காங்கிரஸ்காரர் தானே. அவர் காங்கிரஸ் இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவரே எதிர்பாராத வகையில் காங்கிரஸ் அடியாயிருச்சு. இது ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பு. பாண்டிச்சேரி தேர்தல்ல காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணி இல்லாம தனியாக நிக்கவே முடியல. தனியா நிக்கக்கூடிய ஒரு கான்பிடன்ஸ் கூட அவங்களுக்கு வராத அளவுக்கு காங்கிரஸ் பலத்த அடி வாங்கியது அந்த பாண்டிச்சேரியில. இது ஒரு முக்கியமான அரசியல் வரலாற்று குறிப்பு. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொன்னு ஞாபகம் நான் சொல்றேன். ஒரு முறை வைரமுத்து கலைஞர்கிட்ட கேட்கிறாரு, இப்ப அதிமுக உங்களுக்கு போட்டி கட்சியா இருக்கு ஆரம்பத்துல இருந்து, அதுக்கும் உங்களுக்கும் இருமுனை போட்டி நடந்துகிட்டே இருக்கு. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிக்க முடியல. இப்ப இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வருது. ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த அதிமுக பற்றி நீங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு வைரமுத்து கலைஞர்கிட்ட கேட்க. அப்ப கலைஞர் சொல்றாரு, இனி தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒரு திராவிட கட்சிக்கு இன்னொரு திராவிட கட்சி தான் போட்டியா இருக்குமே தவிர வேற எந்த ஒரு தேசிய கட்சியோ வேற கட்சிகளோ, அதாவது நம்முடைய கொள்கைக்கு மாறாக, திராவிட கொள்கைக்கு மாறாக அல்லது பகுத்தறிவு சிந்தனைக்கு மாறான ஒரு மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய வலதுசாரித்தனம் நிறைந்த ஒரு கட்சி வர வாய்ப்பில்லை. இப்போதைக்கு திமுக அதிமுக ரெண்டுக்குள்ளதான் அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றாரு. இப்போ இதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னா, இந்த 1974லயே தான் சொல்றேன், எம்ஜிஆர் ரஷ்யா போயிருந்தாரா. அப்போ இங்க மோகனரங்கன்றவரு ராஜ்யசபா எம்பிக்கு நிக்கிறார் அதிமுக சார்பில். வலம்புரி ஜான், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் திமுக சார்பில் நிக்கிறார். அப்போ என்ன ஆகுது, இங்க உள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் இங்க உள்ள ஆட்களை கொஞ்சம் விலைக்கு வாங்குறாங்க. வலம்புரி ஜானுக்கு ஓட்டு போடுங்க. மோகனரங்கன் தோக்குற மாதிரியும் வலம்புரி ஜான் ஜெயிக்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் காதுல விழுகுது எம்ஜிஆருக்கு, அங்க ரஷ்யா சுற்றுப்பயணத்துல இருக்கும்போது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ரகசியமா டக்குன்னு கிளம்பி இந்தியாவுக்கு அவருடைய அந்த பர்சனல் செக்ரட்டரி மகாலிங்கத்துக்கு மட்டும் போன் பண்ணி, நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், டெல்லி வந்துட்டேன், நான் இப்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டாரு.
ஆபீஸ்க்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்னன்னு பேசுனா, அந்த எலெக்ஷன்ல வலம்புரி ஜான் ஜெயிச்சாரு, மோகனரங்கன் தோத்துட்டாரு ராஜ்யசபா எம்பி பதவி. அப்புறம் எம்ஜிஆர் என்ன செய்யறாரு, இந்த வலம்புரி ஜான் திமுகவுல இருந்தவரை கூப்பிட்டு, இவர் ரொம்ப வார்த்தை சித்தர், ரொம்ப கெட்டிக்காரர், நல்லா எழுதக்கூடியவர் அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கிற தாய் பத்திரிகைக்கு அவர் ஆசிரியராக்கி, அவர் அப்படியே தீவிரமான எம்ஜிஆர் பக்தரா மாறிடுறார். எம்ஜிஆர் வந்து தன்னுடைய பகைவர்களை கூட கவர்வதில் ஒரு ராஜவசியம் உடையவர். அவர் முன்னாடி போய் ஒரு பகைவர், அவருக்கு முற்றிலும் ஆகாதவர் நின்று பேசினா கூட வெளியே வரும்போது அவருடைய பக்தரா தான் வருவாங்க. ஏன்னா அவர் ஒரு பிரச்சனையை டீல் பண்ற விதம் வந்து அவ்வளவு சாஃப்டா, மென்மையா, அவர்களுடைய மனதை, உள்ளத்தை தொடுகின்ற வகையில் இருக்குமே தவிர, ஒன்னால் ஆனதை பார்த்துக்கோ, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் என்னென்ன செய்ய முடியும் தெரியுமா அப்படின்லாம் வந்து அவரு சீன் போட மாட்டார். உண்மைக்குமே கோபம் இருந்தா ஓங்கி 2 சாத்து சாத்துவாரு. அதுக்கு பிறகு நீ செஞ்சது தப்பு, இனிமே இந்த மாதிரி செய்யாதன்னு சொல்லி அனுப்புவார். அப்ப அவனே வந்து நம்ம செஞ்சது தப்புன்னு உணர்ந்துக்கணும். அது இல்லாம வந்து இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் எம்ஜிஆர் கிடையாது. ஆக இந்த நிலை இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது கட்சிக்குள்ள வந்து இன்னும் சில குளறுபடிகள் ஏற்படும். இந்த கட்சி இதுதான் ஜெயிக்க போகுது, அடுத்து இது ஆட்சி செய்ய போகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனேயே இந்த இதை வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்க அல்லது இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் அந்த கட்சிக்குள்ள நுழைவாங்க இல்லையா. ஜெயிக்க போற கட்சியில தானே எல்லாரும் ஆட்கள் கூட்டம் சேரும். அப்போ என்ன ஆகுது, இங்க வந்து பி.டி. சரஸ்வதினு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பின்னாடி அமைச்சரா கூட இருந்தாங்க. அவங்க லேடிடோ கல்லூரியில படிச்சவங்க, எங்க அல்மா மேட்டர். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நல்ல படிச்ச அம்மா ஷீலா பஜாஜ், டாக்டர் ஷீலா பஜாஜ், அவங்க வந்து PhD பண்ணாங்க. அவங்கள கூட்டியாந்து எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தி, அப்படி எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் போது எம்ஜிஆர் வந்து ஆகா இவ்வளவு படிச்சவங்க, ஒரு நல்ல பண்புள்ளவங்க, நல்லா பேச தெரிஞ்சவங்க நம்ம கட்சிக்கு வர்றது நல்லது அப்படின்ட்டு பி.டி. சரஸ்வதிட்ட சொல்லி, நீங்க போற இடங்கள்லாம் அவங்களை கூட்டிட்டு போய் பேச சொல்லுங்க, பெண்களை பார்த்து பேசட்டும், மகளிர் அணியில வந்து பி.டி. சரஸ்வதி வந்து செயலாளரா இருக்காங்க, இவங்கள ஒரு உங்களுக்கு துணை செயலாளரா போட்டுக்காங்க அப்படின்லாம் சொல்லுங்க சொல்லி, அந்த அம்மாவும் நல்லா, அவங்க ஆள் ரொம்ப மாடர்னா இருப்பாங்க, அப்படி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி அப்படியே டிப் டாப்பா ஒரு சினிமா நடிகை மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப அவங்கள பார்க்க நல்ல கூட்டம் கூடுச்சு. அவங்க பேர் வேற ஒரு மாதிரி வடநாட்டு பேரு, மலையாள பேரா இருக்கா, ஷீலா பஜாஜ் அப்படி இப்படின்னு. எம்ஜிஆர் இந்த பேரெல்லாம் ஒத்து வராது, நம்ம நல்ல தமிழ் பேரா வைப்போம் அப்படின்னாதான் மக்கள் கிட்ட வந்து போகும்போது ஒரு இன்டிமசி ஏற்படும், நம்ம ஆளு அப்படின்னு. இவங்க யாரோ எங்க இருந்தோ வந்து வடநாட்டுல இருந்து ஒரு அம்மா வல்ல விளையர்னு வந்து சொல்லுதுப்பா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அதை வேணா சினிமாவில் வேணா நடிக்க விடலாம், இதெல்லாம் அரசியலுக்கு ஒத்து வராது அப்படின்ற ஒரு கமெண்ட் வரும். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பொற்செல்வின்னு எம்ஜிஆர் பேர், பொற்செல்வின்னு பேர் வச்சு அவங்கள வந்து மகளிர் அணி துணை செயலாளராக்கி பி.டி. சரஸ்வதியோட எல்லா இடத்துலயும் போய் பேச சொல்லும். இந்த அம்மா போய் கூட்டத்தெல்லாம் அட்ரஸ் பண்றாங்க, ரொம்ப அழகா பேசுறாங்க, நல்ல கூட்டம் வருது. வந்த உடனே இந்த ஒரு ஒரு ஜால்ரா கோஷ்டி சேரும்ல, சேர்ந்த அம்மா நீங்க தான்மா அடுத்த சிஎம், நீங்க தான் அடுத்த PM அப்படி இப்படின்னு அந்த அம்மாவை வடிவேலு சொன்ன மாதிரி உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகலப்படுத்திட்டாங்க. சில வக்கீல்கள், சில ரசிகர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்க தான் எல்லாம், நீங்க மட்டும் தலைவரானா அடுத்து நம்ம தமிழ்நாட்டை பிடிச்சிடலாம், இந்தியாவை பிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு. இந்த அம்மா ஒண்ணு ஏமாந்து, இந்த இப்போ கொஞ்சம் பேரு ஜெயலலிதா மகன் சொல்லிக்கிட்டு அப்பப்போ ஒரு ஆள் ஒரு பொம்பளை வரும், அப்புறம் காணா போயிரும், அதுக்கடுத்து ஒரு பொண்ணு வந்துச்சு, அதுவும் காணா போச்சு. இந்த மாதிரி இந்த அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தன் நிலை மறந்து, தன்னுடைய தகுதி என்ன, அரசியல்னா என்ன, அவர் எத்தனை வருஷம் பாடுபட்டு எத்தனை வருஷம் இன்னொரு கட்சிக்கு உழைச்சு போட்டு வந்திருக்கிறாரு, அந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாம இந்த அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் மேல ஒரு புகார் பட்டியல் கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஜிஆருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இன்னொன்னு, இது என்ன இப்படி எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கு, அரசியல்னா அவ்வளவு ஈஸியான விஷயமா, நம்மளே 69ல நம் நாடு நடிச்சு 70ல அவருக்கு ஒரு படம் நடிச்சு கொடுத்து கலைஞருக்கு ஃப்ரீயா, அதுக்கு பிறகு 70ல எக்ஸ்போக்கு போயிட்டு வந்து 71ல இது ரிக்ஷாக்காரனுக்கு விருது வாங்கி கொடுத்த போற கூட அதை திருப்பி கொடுத்து அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்து
கடைசியில வேற வழி இல்லாம அவங்க நம்ம தொழிலையே கெடுத்துருவாங்க போல, நம்ம ரசிகர் மன்றத்தை எல்லாம் காலி பண்றாங்க, நமக்கு நம்ம வார்த்தைக்கே மதிப்பு இல்லாம ஆக்குறாங்க கட்சியில, நம்மள ஆளை செல்வாக்கு இல்லாம குறைக்க பாக்குறாங்கன்ற கட்டத்துல ரொம்ப வேற வழி இல்லாம தான் அவர் கலைஞரோட ஒரு பூசல் ஏற்படுது. அது வரைக்கும் அவர் பொறுமையாதான் அந்த கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு அவருக்கும் நன்மை செய்து கொண்டே வருகிறார். அப்போ அவ்வளவு பொறுமையா நிதானமா இருந்து அதுக்கு அப்படி இருந்தும் அவரை கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா கலைஞர் உறுதியா இருந்தார், இவரால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம மகனை கொண்டு இவர் பிளேஸ்க்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுல கலைஞர் உறுதியாக இருந்ததுனால எம்ஜிஆர் அவர் ரொம்ப அலட்சியமா நினைச்சாரு. ஆனாலும் அவரு முடிவெடுக்கிறதுக்குள்ள அந்த கூட இருந்த நெடுஞ்செழியன் மாதிரி ஆட்கள் நாங்க பத்திரிகைக்கு கொடுத்துட்டோம், செய்தி கொடுத்துட்டோம், அவரை வெளியேற்றிட்டோம்ட்டாங்க. அவருக்கு எத்தனை 69ல இருந்து மனசுக்குள்ள இருந்த அந்த காழ்ப்புணர்ச்சி 72ல தீர்ந்துருச்சு. இந்த மாதிரி இப்படி எல்லாம் இவ்வளவு சிக்கல் இருக்கிற அந்த அரசியலுக்குள்ள இந்த அம்மா நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளா மாதிரி எம்ஜிஆர் மேல புகார் பட்டியல் அதோட நின்னாலும் பரவாயில்ல, அந்த அம்மா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, புரட்சி அதிமுக அப்படின்னு. அதுக்கு 4 வக்கீல், 4 ரசிகர்கள், அந்த அம்மாவுடைய அபிமானிகள் அப்படின்னு ஒரு 10-20 பேர் சேர்ந்துக்கிட்டு இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய அன்னை மகன் சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கொடியெல்லாம் பிடிச்சு ஒரு போட்டோ போட்டிருந்தார். இப்ப அவர் இல்ல, ஹி இஸ் நோ மோர் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி யாராரோ கட்சி ஆரம்பிப்பாங்க. எம்ஜிஆர்ல இருந்து எஸ்டிஎஸ் கட்சி ஆரம்பிச்சாரு, ஆர்எம்வி கட்சி ஆரம்பிச்சாரு, திருநாவுக்கரசர் கட்சி ஆரம்பிச்சாரு, நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் முன்னோடி அதிமுகவுல இருந்து முதல்ல வெளியே ஒரு கட்சி ஆரம்பிச்சது இந்த பொற்செல்வி என்ற டாக்டர் ஷீலா பஜாஜ். ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அந்த வண்டி ஓடிச்சு. அப்புறம் எல்லாரும் அது கையில காசு இல்ல, அதுக்கு கட்சிக்கு நான் செலவழிக்கணும் தானே, அந்த அம்மாவுக்காக இவங்களா செலவழிப்பாங்க, தொண்டர்கள் செலவழிப்பாங்களா? ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு விடிய விடிய வேலை பார்த்த ஆட்கள் அந்த அம்மாவுக்கு செய்வாங்களா? அப்புறம் அந்த இது காணா போச்சு, ஆளே இருக்கிற இடம் தெரியாம போயிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் எம்ஜிஆருக்கு உட்கட்சி ஜனநாயகம் மிக்க கட்சி அது. அப்படிப்பட்ட அந்த கட்சிக்குள்ளேயே அவ்வளவு போட்டி, பொறாமை, பூசல்கள் வந்தது. பதவி ஆசை வந்தாலே மனிதன் சக மனிதனை மதிக்க மாட்டான். நமக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துடும். இவங்க யாரு பெரிய ஆளு, நம்மளை விடவா, நம்ம நின்னம்னா கூட 10 பேர் நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இந்த கட்சி ஆரம்பிச்சோடனே எம்ஜிஆர் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்கள், எதிர்பாராத திருப்பங்கள்லாம் அவர் வாழ்க்கையில ஏற்படுது. என்னது, ஒரு பொம்பளை நேத்து வந்துச்சு, அது என்னமோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு நம்ம மேல புகார் பட்டியல் வாசிக்குதே அப்படின்றதெல்லாம் அவருக்கு ஒரு முன்னறிவிப்பாக இருந்தது. அரசியல் என்பது சினிமா மாதிரி கிடையாது, இது முழுக்க முழுக்க பகைவர்கள் சூழ்ந்து இருக்கிற இடம். உங்க கட்சியிலயும் இருப்பாங்க, அடுத்த கட்சியில இருப்பாங்க, எதிர்கட்சிக்காரன் தான் இடைஞ்சல் பண்ணுவான்னு நினைக்காத, உங்க கட்சியில இருக்கிறவங்க கூட உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தது இந்த பொற்செல்வி. அதே நேரத்துல இந்த உட்கட்சி ஜனநாயகம் மிக்க கட்சியாக அது எப்படி வளர்ந்து வருதுன்னா, முதல்ல ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தும் போது இந்த ஒருத்தர் எழுமலைன்னு நினைக்கிறேன், எழுமலையா ஜலீலான்னு தெரியும், ஒரு தொண்டர், ஒரு எம்ஜிஆர் தொண்டர் சொல்றாரு, முதல் முறையாக எம்ஜிஆர் எல்லாரையும் சந்திச்சு பேசும்போது, அண்ணே டபுள்ஸ் போட மாட்டேன்றாங்கண்ணே, ரொம்ப தொந்தரவு பண்றாங்கண்ணே அப்படின்றாரு. எம்ஜிஆர் கேட்டுட்டு அப்படி சிரிச்சுட்டு போயிடுறாரு. அது ஒரு ஏழை குடிமகனுடைய ஒரு வருத்தம். ஒரு சைக்கிள்ல பின்னாடி அந்த சீட் இருக்கு, அதுல உட்கார்ந்து டபுள்ஸ் போகலாம் தானே, அது அந்த வகையில தானே அந்த சைக்கிள் வடிவமைக்கப்பட்டிருக்கு, அப்புறம் போக கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இத அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே டபுள்ஸ் போகலாம், போலீஸ்காரங்க டபுள்ஸ் போக கூடாது, இந்த டைனமோ இல்ல, அப்ப டைனமோன்னு ஒரு லைட் இருக்கும், அது சக்கரம் சுத்தம் போது மட்டும்தான் அந்த லைட் எரியும், டைனமோ இல்ல, லைட் இல்லாம போக கூடாது, இப்படி எல்லாம் பிடிப்பாங்க. இந்த இப்ப பைக்குக்காரங்களை எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல, ஆர்சி புக் இருக்கா, அது இருக்காது, இந்த மாதிரி அப்ப சைக்கிளை பிடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு எம்ஜிஆர் முதல் முறையா அந்த சட்டத்தை போட்டுட்டு, அதுக்கு அடுத்து கூட்டம் நடக்கும் போது அவரை பார்த்து, என்னப்பா சந்தோஷமா அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு ஒண்ணும் புரியல, எதுக்கு தலைவர் நம்மளை பார்த்து சந்தோஷமான்னு கேட்கிறாரு அப்படின்னு இப்படி ஒரு
மருண்ட விழிகளோட அவர் முழிச்சு பார்க்கும்போது சைக்கிள்ல டபுள்ஸ் அப்படின்னு உடனே எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. நம்ம அப்ப சொன்னது இல்ல, இது கட்சி ஆரம்பிச்ச போது சொன்னது, இத்தனை வருஷம் மனசுல வச்சிருந்து அவர் செய்திருக்காரு அப்படின்னு அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி மக்கள், அந்த தொண்டர்கள் எது கேட்டாலும் எம்ஜிஆர் அதை மனசுல வைத்திருந்து அவர்கள் சார்பாக சிந்தித்து அவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கு அந்த மாதிரி தலைவர்கள்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு ஏழை மக்கள் சார்பாக நின்னு பார்க்கணும் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஆட்கள் கிடையாது. இதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னா, 74ல வழக்கறிஞர் மாநாடு ஒண்ணு நடத்துறாரு. ஏன்னா நமக்கு தான் எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு, எங்க போனாலும் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மண்டையை உடைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால வழக்கறிஞர்களுக்கென்று ஒரு மாநாடு நடத்துறாரு. அது நல்ல வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியாக திரண்டு, இனி நம்ம அதிமுக தொண்டர் மேல யார் கை வச்சாலும் நாங்க இருக்கோம், கட்சி இருக்குது அவங்கள காப்பாத்துறதுக்குன்ற அந்த ஒரு தைரியம் எம்ஜிஆர் கொடுத்தாரு. இப்ப இந்த எம்ஜிஆர் மாதிரி கேலியா பேசுறாங்க, அவர் குண்டு சுட்ட பிறகு அந்த குரல்ல பேசுறாங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கே நாதி இல்ல. இப்ப அந்த நம்ம வழக்கறிஞர் அணி அவங்க மேல வழக்கு போட்டதுன்னா அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி வேஷம் போடுறது, அந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். ஆனா அந்த காலத்துல எம்ஜிஆர் ஒரு வழக்கறிஞர் அணி ஏற்படுத்தி தன்னுடைய தொண்டர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கினாரு. இப்ப அது இல்லை. இதனால என்ன ஆகுது, எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிச்சு இருக்கும்போது மொரீஷியஸ்ல இருந்து அவருக்கு அழைப்பு. மொரீஷியஸ்ல இருந்து அங்க ராம்கோலம் அப்படின்ற பிரதமர் செட்டியார் என்பவர் மூலமாக அழைப்பு அனுப்புறாரு. இவர் சத்யா ஸ்டுடியோ ஷூட்டிங்ல இருக்காரு, உங்களை பார்க்க ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு அப்படின்றாங்க. இருக்க சொல்லுன்ட்டு இவர் அந்த ஷூட்டிங் அதுக்கு நடுவுல அந்த கேப்ல சந்திக்கிறாரு. சந்திச்சா, நான் உங்களுக்கு பிரதமர்கிட்ட இருந்து முறைப்படியாக அரசாங்க அழைப்பு கொண்டு வந்திருக்கிறேன்னு கொடுக்கிறாரு. அந்த அழைப்பை கொடுத்த உடனே பாக்குறாரு, இந்திய பிரதிநிதியாக இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவுல எத்தனை பேர் தலைவர்கள் இருக்காங்க, தமிழகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, இருந்தாலும் அந்த மொரீஷியஸ் பிரதமர் ராம்கோலம் இவரை அழைத்திருக்கிறார். இவர் அங்க போய் இந்தியா பிரதிநிதியாக அவர்களுடைய சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டார். அங்க போனா எப்படின்னா, அந்த பிரதமர் ராம்கோலம் என்பவருக்கு பக்கத்து சீட்டு எம்ஜிஆருக்கு கொடுத்திருக்காங்க. அவர் ரஷ்யா போனது, இந்த மொரீஷியஸ் போனது, இதெல்லாம் நடக்கவும் இவருடைய செல்வாக்கு மிகவும் அதிகரிக்கும். என்ன செய்யறாங்க, பக்கத்து மாநிலங்கள் எல்லாத்திலையும் எம்ஜிஆருக்கான அந்த ரசிகர் மன்றங்கள் அதிமுக மாறுது, மன்றங்களாக மாறுது. அடுத்து அந்தமான்ல, ஏற்கனவே அந்தமான்ல ஒரு ரசிகர் மன்றம் இருந்து லால் பகதூர் சாஸ்திரி போய் ஆரம்பிச்சு வச்சாருன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்தமான், சிலான், மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் எல்லாமே எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் அதிகமாகும். இப்போ எம்ஜிஆர் மொரீஷியஸ் போயிட்டு வந்த பிறகு இன்னும் அதிகமாகுது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப அவருக்கு ஒரு சர்வதேச புகழ் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்றாங்க, இவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம அதிமுகவை விரிவுபடுத்தணும்னு எல்லா மாநிலங்கள்லயும் முறைப்படி பதிவு பண்ணி, அதாவது அப்ப எப்படின்னா ஒரு 25 பேர் ஒட்டுக்கா பதியலாம், ஒவ்வொருத்தரா மெம்பர்ஷிப் வாங்குறது கிடையாது. 25 பேர் சேர்ந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மெம்பர்ஷிப். அப்படி பிற மாநிலங்கள்ல இருந்தும் அண்டை நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், சிலான், அந்தமான், மாலத்தீவுகள், இந்த நாடுகள்ல இருந்தும் எம்ஜிஆருக்கான செல்வாக்கு உயர்ந்து கொண்டே வரும். இப்படி இவருக்கான செல்வாக்கு உயர்ந்து கொண்டு வரும்போது இவரை கொலை செய்ய முயற்சிகள் நடக்கும். அந்த முயற்சி எல்லாம் என்ன ஆச்சு, பலிச்சுதா பலிக்கலையா, எப்படி பலிக்காம போச்சுன்றத நம்ம அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல்
அதிமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காணத் தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.